பார்டர் யூஸ் பண்ணி நம்ம டிசைனர் ஒர்க் பண்ணணும் அப்படின்னா கிளாத் வந்து பத்தாது. அப்போ நம்ம என்ன செய்யணும்னா வந்து சில்வர் கலர் கிளாத் வந்து நம்ம இந்த மாதிரி கட் பண்ணிக்கணும். அதை பார்த்தீங்கன்னா 2க்கு 2 நம்ம கட் பண்ணிக்கணும். ரன் பண்ணிவிட்டு என்ன பண்ணுறீங்கன்னா இந்த மாதிரி ஆப்போசிட்டாக மடிங்க. அதுக்கப்புறம் இப்படி ஒரு மடிப்பு மடித்து இந்த மாதிரி முக்கோண ஷேப்பில் வந்து நம்ம பீஸ் வந்து ரெடி பண்ணிக்கணும். இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொன்னாக்கா ஒரு சிம்பிளான ஒரு டிசைனர் ஒர்க்கு தான் வந்து பார்க்க போகிறோம். இப்போ பார்த்தீங்கன்னா சாதாரணமாக லைனிங் ப்ளஸ் ஒரிஜினல் வந்து இந்த ஷேப்பில் நெக் வந்து நம்ம கட் பண்ணி தச்சு திருப்பி இருக்கிறோம். இந்த பாருங்கள், அதாவது இந்த மாதிரி டபுளாக போட்டிங்கன்னா உங்களுக்கு புரியும். இந்த மாதிரி டபுளாக போட்டு இந்த ஷேப்பில் கரெக்டாக வந்து இந்த ஷேப்பில் கட் பண்ணிவிட்டு கொஞ்சம் லைட்டாக வந்து மேடு ஏறுற மாதிரி நம்ம இந்த ஷேப்பில் வந்து கட் பண்ணியிருக்கிறோம். இந்த மாதிரி வச்சு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். பார்த்தீங்கன்னா 2 டாட் வந்து ஸ்டிச் பண்ணிட்டோம், பேக்கில் வரக்கூடிய டாட்டு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த இடுப்பை வந்து கவர் பண்ணி இந்த மாதிரி தைச்சிட்டோம். ஒர்க் ப்ளவுஸ் இந்த மாதிரி டிசைனர் அப்படின்னாலே நம்ம வந்து இந்த மாதிரி ஹெம்மிங் மெத்தடில் தான் வந்து ஸ்டிச்சிங் பண்ணணும். அப்போ தான் வந்து பார்க்க நல்லாயிருக்கும். இப்போ இதில் வந்து நம்ம பெரிய தையல் போட்டிருக்கிறோம். நம்ம ஸ்டிச்சிங்லாம் முடித்த பிறகு இங்கே ஹெம்மிங்லாம் பண்ணிவிட்டு இந்த தையலை வந்து பிரிச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து பக்கா ஃபினிஷிங்காக இருக்கும் பார்க்குறதுக்கு. இப்போ டிசைனர் ஒர்க் பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா இந்த ப்ளவுஸுடைய பார்டர் இருக்குது இல்லைங்களா, அந்த பார்டர் பார்த்தீங்கன்னா 2 சைடு இருக்கிற பார்டரை வந்துட்டு ஸ்லீவ் வந்து நம்ம ரெடி பண்ணி போகிறோம். அதான் பார்த்தீங்கன்னா இதான் வந்துட்டு இந்த சாரியோடைய பார்டர். இந்த பார்டரில் பார்த்தீங்கன்னா 2 சைடு பார்டரும் சேர்த்து நம்ம ஸ்லீவ் வந்து கட் பண்ணிட்டோம். ஏன்னா வந்து கொஞ்சம் பெரிய சைஸ் அப்படின்றதால நம்ம 2 சைடு பார்டரும் சேர்த்து தான் நம்ம வந்துட்டு ஸ்லீவ் வந்து கட் பண்ண முடியுது. அப்போ மீதி இருக்கக்கூடிய பார்டர்னு பார்த்தீங்கன்னா லைட்டாக தான் வந்து மீறி இருக்குது பாருங்கள். இவ்வளோ சின்னதாக வந்து மீறி ஒரு 10 இன்ச்சு தான் இருக்கும். இந்த மாதிரி வந்து பார்டர் வந்து மீந்து இருக்குது. இந்த மாதிரி 2 பீஸ் இருக்குது. இதை பாருங்கள், இந்த மாதிரி வந்துட்டு 2 பீஸ் இருக்குது. இந்த பார்டர் யூஸ் பண்ணி நம்ம டிசைனர் ஒர்க் பண்ணணும் அப்படின்னா கிளாத் வந்து பத்தாது. அப்போ நம்ம என்ன செய்யணும்னா இப்போ இந்த பார்டரில் பார்த்தீங்கன்னா காப்பர் கலர் பார்டர் இருக்குது, அதே மாதிரி சில்வரும் வந்து மிக்சடாக இருக்குது. இப்போ இது வந்து நம்ம செப்பரேட்டாக வந்து கிளாத் எடுத்துக்கணும். அதாவது காப்பர் கிளாத்தும் எடுத்துக்கணும், சில்வர் கலரும் எடுத்துக்கிட்டிங்கன்னா கான்ட்ராஸ்ட்டாக நம்ம வந்து ஒர்க் பண்ண முடியும், பார்க்க நல்லாயிருக்கும். இதை பாருங்கள், இப்போ நம்ம இந்த மாதிரி வந்துட்டு கான்ட்ராஸ்ட்டாக வந்து காப்பர் கலர் செப்பரேட்டாக வந்து வாங்கிக்கணும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா சில்வர் கலர், இந்த சில்வர் இருக்கு இல்லைங்களா, இந்த சில்வருக்கு மேட்சிங்காக பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி சில்வர் செப்பரேட்டாக நம்ம வந்து வாங்கிக்கலாம். இப்போ இதெல்லாம் வச்சு நம்ம டிசைன் ஒர்க் வந்து பண்ண போகிறோம். இப்போ இந்த டிசைன் தைக்கிறதுக்கு நம்ம வந்து லேஸ் வந்து ரெடி பண்ணணும். அதே மாதிரி முக்கோணம் ஷேப்பில் நம்ம வந்து பீசஸ் வந்து ரெடி பண்ணணும். அது வந்து ரெடி பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா காப்பர் கலரில் வந்து நம்ம லேஸ் வந்து ரெடி பண்ணியிருக்கிறோம். 1/2 இன்ச் அளவில் நம்ம ரெடி பண்ணியிருக்கிறோம். இந்த லேஸ் வந்து எப்படி ரெடி பண்ணணும் அப்படின்னு சொல்லி நம்ம வீடியோ வந்து ஏற்கனவே போட்டிருக்கிறோம். அந்த வீடியோட லிங்க் நான் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், பார்த்து தெரிஞ்சுங்க. அதாவது இந்த லேஸ் வந்து தைக்க தெரியாதவங்க எப்படி ரெடி பண்ணியிருக்கிறோன்னு சொல்லி மேக்ஸிமம் உங்கள் எல்லாத்துக்கும் தெரியும். பட் தெரியாதவங்க அந்த வீடியோ நீங்கள் கீழே டிஸ்கிரிப்ஷனில் போய்ட்டு பார்த்தீங்கன்னு சொன்னால் நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். இப்போ வந்து இந்த லேஸ் வந்து நம்ம ரெடி பண்ணிட்டோம். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னு சொன்னாக்கா இந்த மாதிரி வந்து சில்வர் கலர் கிளாத் வந்து நம்ம இந்த மாதிரி கட் பண்ணிக்கணும். அதை பார்த்தீங்கன்னா 2க்கு 2 நம்ம கட் பண்ணிக்கணும். ரன் பண்ணிவிட்டு என்ன பண்ணுறீங்கன்னா இந்த மாதிரி ஆப்போசிட்டாக மடிங்க. அதுக்கப்புறம் இப்படி ஒரு மடிப்பு மடித்து இந்த மாதிரி முக்கோண ஷேப்பில் வந்து நம்ம பீஸ் வந்து ரெடி பண்ணிக்கணும். டிசைனர் ஒர்க் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி வந்து நமக்கு தேவையான அளவு நம்ம ரெடி பண்ணிக்கணும். அதிகமாகவும் ரெடி பண்ணக்கூடாது, கம்மியாகவும் ரெடி பண்ணக்கூடாது. தேவையான அளவு வந்து ஓரளவுக்கு ரெடி பண்ணி வச்சுங்க. இந்த மாதிரி ரெடி பண்ணிவிட்டு இந்த பிசரை மட்டும் வந்து கட் பண்ணிவிடுவோம். இந்த பாருங்கள், நம்ம தேவையான அளவுக்கு இப்போ ரெடி பண்ணிட்டோம். இப்போ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னு சொன்னாக்கா அந்த பார்டரை வந்து யூஸ் பண்ணி சென்டர் வந்து நம்ம இந்த பீசஸ் வச்சு தைக்கணும். அதுக்கு நம்ம வந்து இது வந்து ஃபஸ்ட்டு சரி பண்ணிக்கலாம். அதே மாதிரி இந்த பார்டர் நம்ம எடுத்துக்கலாம். இது வந்து பார்த்திங்கன்னா சென்டரில் வச்சு தைச்சா நல்லாயிருக்கும். அதனால் நம்ம வந்து இந்த மாதிரி கட் பண்ணிக்கிறோம். 2ஆக கட் பண்ணிக்கலாம். இப்போ இந்த மாதிரி கட் பண்ணிவிட்டு நம்ம என்ன செய்யணுன்னாக்கா இது வந்து அப்படியே ஜாயின் பண்ணிக்கலாம். இந்த அதே மாதிரி தான் இதையும் நம்ம வந்து ஜாயின் பண்ணிக்கணும். இந்த பாருங்கள், இப்போ இந்த மாதிரி வந்து நம்ம ஜாயின் பண்ணணும். இப்போ 2த்தையும் நம்ம இந்த மாதிரி ஜாயின் பண்ணிட்டோம். அப்புறம் நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா இதை வந்து இதில் ஜாயின் பண்ணிக்கலாம். அதாவது இந்த பார்டர் வந்து அகலம் கம்மியாக இருக்கிறதால நம்ம இந்த மாதிரி ஜாயின் பண்ண வேண்டியதாக இருக்குது. ஸோ பார்டருக்கு தகுந்த மாதிரி நம்ம டிசைனர் ஒர்க் பண்ணோம், இந்த மாதிரி தான் பண்ணிக்கணும். இப்போ இது என்ன செய்யணும்னா இந்த மாதிரி குட்டி குட்டியாக வந்து கட் பண்ணிவிடுவோம். அப்போ தான் வந்து அந்த ஷேப் வந்து கரெக்டாக வரும் நமக்கு.
இப்போ இந்த மாதிரி வந்து நம்ம ஜாயின் பண்ணிட்டோம். ஜாயின் பண்ணிவிட்டு இந்த ஜாயிண்டெல்லாம் ஓப்பன் பண்ணிவிடுவோம். ஓப்பன் பண்ணிவிட்டு நல்லா இந்த மாதிரி வந்து சரி பண்ணிக்கலாம். அயன் பாக்ஸில் கூட நம்ம அயன் பண்ணிட்டோம்னு சொன்னாக்கா இன்னும் ஃபினிஷிங்காக இருக்கும். பாருங்கள், இந்த மாதிரி பார்டர் வந்து நம்ம ரெடி பண்ணிட்டோம் பாருங்கள். இப்போ பார்த்திங்கன்னா சென்டரில் வந்துட்டு இந்த மெத்தடில் நம்ம வந்து ஸ்டிச் பண்ண போகிறோம். இது வந்து சென்டர் கனெக்ட் பண்ணிக்குவோம். இதுவும் சென்டர். இந்த சென்டரில் பார்த்திங்கன்னா இந்த சென்டர் ஜாயிண்ட் இருக்குது இல்லைங்களா, இந்த சென்டர் ஜாயிண்ட்டை வந்து கரெக்டாக இந்த மாதிரி வச்சு ஃபஸ்ட்டு ஒரு பின் பண்ணிக்குவோம். பின் பண்ணிவிட்டு இப்போ நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா இந்த ஷேப் வருது இல்லைங்களா, இந்த ஷேப் பார்த்திங்கன்னா இப்படி வரும். இப்படி வருது இந்த ஷேப்பு. ஸோ இந்த ஷேப்புக்கு தகுந்த மாதிரி நம்ம என்ன செய்யணும்னா மார்க் வந்து பண்ணிக்குவோம். இப்போ சேம் மார்க் வந்துட்டு இந்த பக்கமும் நம்ம வந்து மெஷர்மெண்ட் எடுக்கணும். நம்ம எப்பயுமே வந்து இந்த மாதிரி தான் வந்து மெஷர்மெண்ட் எடுப்போம். இந்த பாருங்கள், இதை வந்து சென்டர் கனெக்ட் பண்ணிவிட்டு இப்படி மடித்து போட்டுக்கணும். மடித்து போட்டு நீங்கள் மெஷர்மெண்ட் வந்து எடுத்துக்கலாம். இப்போ நம்ம வந்து மெஷர்மெண்ட் எடுத்துட்டோம் பாருங்கள். அவ்வளோதாங்க. இப்போ இதை வந்து நம்ம என்ன செய்யணுன்னாக்கா கரெக்டாக வந்துட்டு அதில் ஒரு தையல் போட்டுக்குவோம். இந்த மார்க்லேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு 1/2 இன்ச் கேப் விட்டு நம்ம தையல் போடுறோம். இதில் பார்த்தீங்கன்னா கீழே வந்து இந்த மாதிரி கட் பண்ணிவிடுவோம். கீழே வந்து பிசர் வந்து கரெக்டாக கட் பண்ணிடலாம். கட் பண்ணிவிட்டு அதே மாதிரி இங்கேயும் நம்ம வந்து பிசர் வந்து கட் பண்ணிடணும். இப்போ நம்ம இந்த ஷேப்புக்கு வந்து பிசர் வந்து கட் பண்ணியிருக்கிறோம். இப்போ நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா நம்ம பீடிங் ஒர்க் வந்து பண்ணணும். ஸோ பீடிங் ஒர்க் பண்ணுறதுக்கு இப்போ பார்த்திங்கன்னா இந்த மாதிரி சில்வர் கலர்லேயே வந்துட்டு ஒரு 1/4 இன்ச் பீடிங் மாதிரி நம்ம ரெடி பண்ணியிருக்கிறோம். அதை வந்து இங்கே வச்சு அப்படியே தச்சிக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா மேலேயும் வந்து நம்ம வச்சு ஒரு பீடிங் வச்சு ஸ்டிச் பண்ணிட்டோம். கீழேயும் பார்த்திங்கன்னா ஒரு பீடிங் வச்சு அந்த பிசரெல்லாம் வந்து கவர் பண்ணிட்டோம். இப்போ சைடு பொறுத்தவரை பார்த்திங்கன்னா இங்கே வரக்கூடிய பீடிங்கில் வந்துட்டு எல்லாமே வந்து கவர் ஆகிடும். இப்போ பார்த்தீங்கன்னா இதில் வந்து நம்ம பீடிங் வந்து வச்சிட்டோம். வச்சிட்ட பிறகு இப்போ இந்த பீஸ் வந்து நம்ம கட் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம இந்த மாதிரி வந்து ஸ்டிச் பண்ணிட்டோம். இப்போ நெக்ஸ்ட்டு வந்து இந்த தையல் ஸ்டிச் பண்ணிட்டு வரும்பொழுது முக்கோண ஷேப்பில் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கோம் இல்லைங்களா, இதை வந்து நம்ம அப்படியே இன்சர்ட் பண்ணி தச்சிட்டே வந்துடணும். இப்போ ஒன் சைடு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வந்துட்டு நம்ம டிசைன்ஸ் வச்சு ஸ்டிச் பண்ணிட்டோம். ஸோ சேம் மெத்தடில் பார்த்தீங்கன்னா இந்த சைடு நம்ம வந்து ஸ்டிச் பண்ணிக்கலாம். இப்போ இங்கே வச்ச மாதிரியே சேம் மெத்தடில் வந்துட்டு நம்ம இந்த சைடு வந்துட்டு ஸ்டோன் ஒர்க் பண்ணிக்கலாம். இப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நம்ம கொஞ்சம் கேப் விட்டுட்டோம், தைக்காமல் விட்டுட்டோம். எதுக்குன்னு சொன்னாக்கா இப்போ ஃப்ரண்ட் பார்ட் வந்து நம்ம இதில் ஜாயின் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இதை அப்படியே கண்டினியூ பண்ணி இந்த லேஸும் ஸ்டிச் பண்ணணும். அதுக்கப்புறம் ஸ்டோனும் நம்ம கண்டினியூ பண்ணி ஒன் சைடு மட்டும், அதாவது ரைட் சைடு ஒன் சைடு மட்டும்
ஃப்ரண்ட் வரைக்கும் நம்ம இந்த டிசைன் வந்து கொண்டு வரணும். ஸோ அதனால தான் இந்த மாதிரி வந்து கேப் விட்டுருக்குறோம். இப்போ இந்த மாதிரி வந்து ஒரு ஸ்டோன் பீஸ் வந்து நம்ம இந்த பீஸ் வச்சு இதில் அட்டாச் பண்ணிக்கலாம். இன்னும் அழகாக இருக்கும். இப்போ இது நம்ம வந்து அட்டாச் பண்ணிக்க போகிறோம். இப்போ சென்டரில் ஒரு ஸ்டோன் பேட்ச் ஒன்று அட்டாச் பண்ணிட்டோம். சரி நேயர்களே, இந்த டிசைன் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த டிசைன் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. கூடவே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி ஆல்னு செட் பண்ணிட்டீங்கன்னா நான் போடக்கூடிய வீடியோஸ்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும்.